வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மலேசியாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி மலேசியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன், மலேசியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங், அங்கே இந்தியன்ஸுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலேசியாவுடைய பாப்புலேஷன் பார்த்தோம்னா 32 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக இருக்குங்க. அதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,28,000 சில்லற ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும். இதுதான் ஓவராலாக உங்களுக்கு மலேசியா. அதே மாதிரி மலேசியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 78% வந்து அர்பன் பாப்புலேஷன், அதாவது சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மலேசியா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மலேசியாவுடைய இண்டஸ்ட்ரீஸும் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதாவது 40% அங்கே இருக்குது. சரி, அங்கே மொத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அதில் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, அதே மாதிரி இந்தியர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து அவுட் ஆஃப் இந்த 32 மில்லியன் மக்களில் 3 மில்லியன் மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, அதாவது ஃபாரின் ஒர்க்கர்ஸ். இதில் இந்தியர்களும் அடங்குங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மலேசியாவுடைய எக்கனாமி எதை நம்பி இருக்குது அப்படின்னா, அதாவது ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது ஏர்லி மலேசியா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அவங்களுடைய எக்கனாமிக் எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருந்தது, ஃபிஷரியை பேஸ் பண்ணி இருந்தது, ஃபாரஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருந்தது. இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மலேசியன் எக்கனாமிங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவே அதிகமாக டெவலப் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரப்பர் கல்டிவேஷன் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி பாம் ஆயில், கேஸ், எனர்ஜி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்கே ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. அது கூடவே டூரிசம் நம்ம சொல்லவே வேண்டாம், டூரிசம் அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. ஹெல்த் கேர் அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம், இது கூடவே கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஓவராலாக மலேசியன் எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, அதாவது எக்கனாமியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்த்தோம். இதில் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க. அதாவது அவங்க ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இன்வைட் பண்ணுறாங்க. அதனால் ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாக இங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், மலேசியாவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் மேஜராக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பக்கத்து கண்ட்ரியான சிங்கப்பூர், ஜப்பான், தாய்வான், அதாவது இது மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து மலேசியாவில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே வேலை வாய்ப்புகளும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கும், இது நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது த்ரூ அவுட் த இயர் வந்து 20 டிகிரி டு 30 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராபிக்கல் வெதர் கண்டிஷன் இருக்குங்காட்டி இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் தான் இருக்கும். இது வந்து இந்தியர்களுக்கு ரொம்பவே பொருத்தமானது. அதாவது இந்தியர்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே தான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் அங்கே நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், அதாவது இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன 2-3 எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரூம் ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்போ ரூம் ரெண்ட் வந்து அவங்களுக்கும் நமக்கும் 46%, அதாவது 46லேருந்து 50% அதிகமாக இருக்கும் எங்கே மலேசியாவில். ஏன்னா அது வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறங்காட்டி அங்கே ரூம் ரெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரி, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும், அவங்க கூட நம்ம இந்தியா கூட அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஃபுட்டு கம்பேர் பண்ணுறப்ப காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இல்லை நான் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுவேன், கிராசரிஸ் எனக்கு வாங்கணும் அப்படின்னா கிராசரிஸ் வந்து அதோடைய ரேட் வந்து நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 30 to 40% வந்து அந்த கிராசரிஸோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நம்ம இங்கே பால் எவ்வளோக்கு வாங்குகிறோம், ஒரு 40லேருந்து 45 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குகிறோம். இதே நீங்கள் மலேசியாவில் பால் வாங்கணும் அப்படின்னா அதோடைய ரேட் வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு 120 ரூபாலேருந்து 140 ரூபா வரைக்கும் வருங்க 1 லிட்டர் பால்.
இது வந்து ஒரு பால் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு டசன் முட்டை நம்ம வாங்குகிறோம். இங்கே ஒரு டசன் முட்டை நம்ம வாங்குறப்போ ஒரு 5 ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படின்னு போட்டால் 60 ரூபா வரும் இல்லைங்களா? அதவே நம்ம மலேசியாவில் ஒரு 12, அதாவது ஒரு டசன் முட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 110 ரூபா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரேட் வித்தியாசம். ரொம்ப அதிகமாக ஒன்றும் இல்லைங்க. இங்கே கூட கம்பேர் பண்ணுறப்போ அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்மளே செல்ஃப் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பாக சீப்பாக தாங்க இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, அடுத்ததாக ரூம் ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் நான் வந்து தனியாக இருந்து நான் பழக்கப்பட்டுட்டேன், எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 BHKவாது வேணும் எனக்கு தனியாக அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசப்படும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிட்டிக்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட், அதை நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் காஸ்ட் தாங்க, எக்ஸாக்ட் காஸ்ட் கிடையாது. அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 BHK நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மலேசியாவில் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 25,000 to 30,000 ருபீஸ் நீங்கள் ரூம் ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே சிட்டியை விட்டு அதாவது சிட்டியை விட்டு வெளியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அப்போது ஒரு BHKவுடைய ஒரு ரூம் ரெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 13,000-14,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஷேரிங்கில் நான் இருந்துக்குவேன் அப்படின்னா ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேபி இந்திய மதிப்புக்கு 8,000 ரூபாலேருந்து 15,000 ரூபாக்குள்ளே நீங்கள் அங்கே தங்க முடியும். இதை விட கம்மியாகவும் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இனிஷியலாக போன உடனே தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரூம் தேடி நீங்கள் கிடச்சிது அப்படின்னா இதை விட கம்மியாகவே உங்களுக்கு ஷேரிங் பேசிஸில் தங்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது மொபைல் இன்டர்நெட், அதாவது மொபைல் ரீசார்ஜ் நமக்கு வந்து இங்கே இந்தியாவில் ரொம்பவே பழக்கப்பட்டுட்டோம். அதாவது என்னென்னா டெய்லி 2GB 3GB அப்படிங்கிறது 3 months ஒன்ஸே நீங்கள் 599 600 ருபீஸ் இந்திய மதிப்புக்கு நீங்கள் கொடுத்தா போதும். ஆனால் மலேசியாவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அங்கே மொபைல் ரீசார்ஜுக்கும் டேட்டாக்கும் அதிகமாக தான் கொடுக்கணுங்க. சரி, அப்ராக்சிமேட்டாக அங்கே யூ மொபைல்னு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2GB டேட்டா எடுக்கிறீங்க, இது வந்து மந்த்லி ஒரு தடவை, அதாவது 2GB ஃபார் 30 days, டெய்லி கிடையாது. இந்த 2GBக்கு நீங்கள் குறைஞ்சது இந்திய மதிப்புக்கு 540 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதே வந்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடி அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 12GB அப்படிங்கிற ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு இந்திய மதிப்புக்கு 900 ருபீஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 12GB நீங்கள் மாதம் பூரா யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் 900 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இல்லை, அந்த 900 ருபீஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரீசார்ஜ் இல்லை மொபைல் டேட்டாக்கான ப்ரைஸுங்க. அதாவது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 3 to 4 டைம்ஸ் அதிகமாக தான் இருக்கும். சரி, இங்கே என்னென்ன டைப் ஆஃப் வீசாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்கிள் என்ட்ரி வீசா, மல்டிபிள் என்ட்ரி வீசா, டிரான்சிட் வீசா, இது இல்லாமல் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒர்க் வீசா, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வீசாஸ் கொடுக்குறாங்க. இதில் ஒர்க் வீசா மட்டும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீசா கொடுக்குறாங்க. இது யாராருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்குது, நான் வந்து ஸ்கில்டு, நான் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்கில்டாக இருக்கேன், எனக்கு இது நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, மேனேஜரியல் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் வீசா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இது முன்னாடி வீசாலேயே உங்களுக்கு போட்டிருக்கு என்னென்னு டெம்பரரி, அதாவது லெஸ் தென் 2 years அங்கே யார் ஒர்க் பண்ணுறக்காக வீசா அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீசா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மலேசியன் ரிங்கட்ஸ் வந்து 5,000 ரிங்கட்ஸ்க்கு கீழே மந்த்லி சேலரி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த வீசா கொடுக்குறாங்க. இந்த வீசா இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் வீசா பாஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது என்னென்னா, நீங்கள் ஹோம் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம், அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணலாம், இல்லை இந்தியாவில் மலேசியன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்காக இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து அங்கே மலேசியன் கண்ட்ரியை விசிட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா, அங்கே போய் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 6 monthsக்கு உங்களுக்கு இந்த வீசா கொடுக்குறாங்க. இதை தான் ப்ரொஃபஷ்னல் வீசா பாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வீசாஸ் இருக்குங்க. இதில் நீங்கள் எதில் வருவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய குவாலிஃபிகேஷனும் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இது இருக்குது. சார் நீங்கள் இவ்வளவு சொன்னீங்க, ஜாப்ஸை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னா, ஜாப்ஸை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க, அந்த ஜாப்ஸுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் சொல்கிறேங்க. இதில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த சேலரிஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும், கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். எக்ஸாக்டாக இந்த சம்பளம் தான் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து மேபி 5000 ரிங்கட்ஸ் கொடுக்கலாம், அதே எக்ஸ்பீரியன்ஸோட வேற ஒரு கம்பெனியில் 7000 ரிங்கட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது வந்து இந்த சேலரிக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அதிக சேலரிக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் டெவலப்பர், அவருக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் வித் சம் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், சம்வேர் அரௌண்ட் 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? அதாவது 5000 ரிங்கட்ஸ் to 7000 ரிங்கட்ஸ். இது வந்து ஆவரேஜ் சேலரிங்க. இது வந்து ஜாவா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 90,000 to 1,26,000 rupees வந்து இந்திய மதிப்புக்கு வரும். இது வந்து வித் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். இதிலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 to 20 years இருக்குது சார், எனக்கு நான் வந்து சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை அதுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கேன், மேபி அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இதோடைய சேலரி அதிகமாகறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், ஹவ் யூ பெர்ஃபார்ம் இன் த இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூடி உங்களுக்கு சேலரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மலேசியாவை பொறுத்தளவுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வேலை வாய்ப்பு இருக்குங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் வித் சம்வேர் அரௌண்ட் 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது மலேசியன் ரிங்கட்ஸ்க்கு 8,000 to 13,000 மலேசியன் ரிங்கட்ஸ் வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. இது வந்து வித் சம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. இப்போ இந்திய மதிப்புக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறப்போ 1,44,000 to 2,34,000 per month. இது வந்து ஆவரேஜ் சேலரி, டிபெண்ட்ஸ், கம்மியும் ஆகலாம் அதிகமும் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜருக்கு இந்த சேலரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை சார் எனக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன்னா டூரிசம் வந்து ரொம்பவே அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரியில் மலேசியாவும் இருக்குது. அப்போ ஒரு ஹோட்டல் மேனேஜர், ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர், அந்த மாதிரி இல்லை ஹோட்டல் அக்காமடேஷன் மேனேஜர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வித் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜாக என்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது 3,500 ரிங்கட்ஸ் to சம்வேர் அரௌண்ட் 13,000 ரிங்கட்ஸ், மலேசியன் ரிங்கட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே சேலரியாக கொடுக்குறாங்க. இது வந்து கம்மி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குமான ஆவரேஜுங்க. இதோடைய இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 63,000 to 2,34,000 rupees உங்களுக்கு இந்திய மதிப்புக்கு வரும். அடுத்ததாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார், அவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 7,000 ரிங்கட்ஸ் to 10,000 ரிங்கட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்திய மதிப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ 1,26,000 to 1,80,000 rupees ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ ஒரு பிளான்ட் மேனேஜராகவோ இருக்கிறவருக்கு இந்த சேலரி வந்து ஆவரேஜாக கொடுக்குறாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு 15 years ஆஃப் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ராஜெக்டை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு நல்ல சேலரி இங்கே கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது 7,000 மலேசியன் ரிங்கட்ஸ் to 14,000 மலேசியன் ரிங்கட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஆவரேஜ் சேலரி. அதை இந்தியா மதிப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ 1,26,000 to 2,50,000 rupees வந்து எவ்ரி மந்த் அவங்க சேலரியாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கும், போனஸ் இருக்கும், மெடிக்கல் லீவ் இருக்கும். ஸோ இது மாதிரி அதே இல்லாமல் ஆனுவல் போனஸ்ன்னு சொல்லி 1 monthோடைய சேலரி போனஸாக கொடுப்பாங்க. இது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் த டெசிக்னேஷன். அடுத்ததாக ஒரு ரீட்டைல் ஸ்டோர் மேனேஜர், இல்லைனா ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் நான் வேலை செய்கிறேன், ஒரு ஷோரூமில் வேலை செய்கிறேன், அதாவது வாட்ச் ஷோரூமில் வேலை செய்கிறேன், ஒரு கார்மெண்ட் ஷோரூமில் வேலை செய்கிறேன், ஒரு மாலில் வேலை செய்கிறேன், இல்லை மாலில் இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன், அப்போ எனக்கு என்ன மாதிரி சேலரி கொடுப்பாங்க சார் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year இல்லை 2 years எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப் டு 10-15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆவரேஜ் சேலரி நம்ம பார்த்தோம்னா இந்திய மதிப்புக்கு ஒரு 50 இல்லை 55,000 rupeesலேருந்து 2,50,000 rupees வரைக்கும் ஆவரேஜ் சேலரி இருக்குங்க. இதுலேயே அதிகமாக இருக்கிறதுக்கு இருக்குது. மால்லையே மால் மேனேஜர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் மாலவே ஹேண்டில் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் இந்தியன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 5 lakh 6 lakh வரைக்கும் கூடி சேலரி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே டிபெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 100லேருந்து ஒரு 150 டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸுக்கு அவங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் அப்படி தான், ரீட்டைல் இண்டஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அவங்க ஃபாரினர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க மலேசியா. நீங்கள் எப்படி இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள்
நிறையா ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. அந்த போர்ட்டல்ஸில் உங்களோட ரெஸ்யூமை வந்து ரெஸ்யூம் அப்படின்னு எடுத்தோன்னே, அதாவது ஒரு ஃபாரின் ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த ரெஸ்யூமை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே லோக்கல் ஜாபுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப வேகாக இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்யூம் கொடுக்காதீங்க. ஒரு ஃபாரின் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஸ்யூம் வந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரெஸ்யூமை பார்த்து தான், நீங்கள் ரெஸ்யூமை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து தான் அவங்க உங்களை கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த ரெஸ்யூமை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். தைரியமாக இண்டிவிஜுவலாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஏஜென்ட் மூலமாக தான் வேணும், எனக்கு ஏஜென்ட் மூலமாக தான் நான் போவேன் அப்படின்னா, நல்ல ரிலையபிள், நான் எல்லா பதிவுலையும் நம்ம சொல்கிற மாதிரி தான், நல்ல ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் கிட்ட போங்க. அவங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுங்க, எத்தனை பேர் அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தாராளமாக என்ன உங்களுக்கு வேலை வேணுங்கிறத கேட்டு நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் மலேசியா போகலாம். சரி நண்பர்களே, இப்போ வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு மலேசியாவில் வேலை கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே.